அம்பானியுடைய திருபாய் அம்பானியுடைய குடும்பத்தில் வந்து சொத்து ரெண்டா பிரிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அன்னாள் நிதியமைச்சர் அவர் நேரடியா போய் திருபாய் அம்பானியோட குடும்பத்தில் ரெண்டா பிரிச்சு முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிப்புல தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளவு பெரிய குடும்பம், அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டா பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. நம்பர் 1 பொசிஷன்ல அதானி வந்திருக்காரு. இப்பதான் நம்பர் 2 பொசிஷன்ல அம்பானி நிற்கிறாரு. அப்ப ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேரு. அனில் வந்து வேற மாதிரி போயிருச்சு. அந்த அனில் நீங்க படக்கணும் என்ன, அனில் அம்பானி வேற மாதிரி போயிருச்சு. முகேஷ் நம்ம வந்து கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்படின்னு பாக்கும். அப்ப இது எங்க வந்து நிக்குதுன்னா, அப்ப வந்து உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 10,000 கோடியாக மாறப்போதா, வெறும் 10,000 ரூபாயா மாறப்போதாங்கிறதுலையும் ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று தேவைப்படும். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுல போடணும், என்ன போடணும். எங்க ஊர்ல அழகா சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்துல போட்டா கூட அளந்து போடணும்டா. ஏன்னா ஒரு கணக்கு இருக்கும், இல்லை சும்மா நாத்துக்கு வந்தது புரிஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும். நம்ம வந்து வெறுமனே நம்மகிட்ட வந்து கையில காசு இருக்குது அப்படிங்கறதுனால விட்டுறக்கூடாது, அப்புறம் திரும்பி கிடைக்காதுன்னு பாக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்ல வந்து அத மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட். உலகத்தின் அதிக மக்கள் தொகை கண்ட நாடு நீங்கள் படிச்சிருக்கும் போது சைனாவா இருக்கும். இன்னைக்கு நாம தான். நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து நம்பர் 1 உட்காந்துருக்கிறோம். அப்ப மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, நிலம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்ப நிலத்துக்கான வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட்ல நீங்க வீடோ, நிலமோ, பிளாட்டோ, சொந்த தனி வீடோ ஏதோ ஒன்று, அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டோ, ஃபார்ம் லேண்டோ ஏதோ ஒன்று வந்து கட்டாயம் வரும். லேண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்கு.